ஹே சிஎம், உன் லாஜிக் செம்மையா இருந்ததுயா. இனிமே நீ நானும் ஒரே பார்ட்டி. பார்ட்டி என்னோடது, நீ வேணா சேர்ந்துக்க. அதுவும் சரிதான். என்ன சிஎம் ஆளை தூக்குறதுன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? சிஎம் ஓட வருங்கால மருமகன் ஏன் மாமனாரு ஏன் இஷ்டம், நடுவுல நீ என்ன? சிஎம் ஓட வருங்கால மருமகனா? எஸ், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு என் மேல செம்ம லவ். என்ன கட்டிக்கோன்னு ஒரே டார்ச்சர். நான் ஊன்னு சொன்னா போதும், செகண்ட்ல மருமகன் ஆயிடுவேன். என்னது ஊன்னு சொன்னா மருமகன் ஆயிடுவியா? ஏய், நீ எதுக்கு வரி பண்ற? உனக்கு என் மேல ஏதாவது இருக்கா என்ன? உண்மையில எனக்கு எனக்கா? அப்படின்னா நீ என்ன பெரிய ஃபிகரா? ஜஸ்ட் ஆவரேஜ். ஆவரேஜா? பின்ன சிஎம் பொண்ண பார்த்தா விக்கி அழுவ நீ. அவளை நீ பாத்திருக்கியா? என்ன பேசுற ப்ரோ? என்ன பார்த்தா அப்படியே துணியெல்லாம் கிழிச்சுக்குவா. வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? ஹேய், என்ன பார்த்தா அந்த பொண்ணே வெக்கத்தை விட்டுருவா. குதிரை தெரியும்ல உனக்கு, அப்படி கணைப்பா. என்ன பார்த்த உடனே முத்தம் கொடுப்பா பாரு, பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு. நீ ஒண்ணு கொடுக்கறதுக்குள்ள அவ 10 கொடுப்பா. அவ ஹக் எப்படி இருக்குன்னு சொல்லுவா, இறுக்கமா இருக்கும், மூச்சு முட்டிடும். நீ எல்லாம் ஆவரேஜா தான் கொடுப்ப. அவளையே கண்டுக்கல, உன்னெல்லாம் சீண்டு வேணா. அப்போ கட்டிக்க வேண்டியது தானே? அவ அழகா இருப்பா, நான் கட்டிக்க மாட்டேன். அழகா இருந்தா கட்டிக்க மாட்டியா? இது என்ன லாஜிக்? ஏன்பா ராகுல், நீ சொல்லுப்பா. ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு ரோட்ல போனன்னு வையே, என்ன சொல்லுவாங்க? டேய், இவனுக்கு அருமையான பொண்ணாட்டி கிடைச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதே இந்த மாதிரி ஆவரேஜ் பொண்ணை கட்டிட்டு போனேன்னு வையே, இவ புருஷன் செம்மையா இருக்கான்னு சொல்லுவாங்க. எப்பவும் அட்டென்ஷன் எலிவேஷன் நம்ம மேலதான் இருக்கணும். நன்ற தத்துவத்தை தலுமாம சொன்னேன். அழகுன்றது ஷேர் மார்க்கெட் மாதிரி, எப்ப வேணும்னாலும் டமால் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே இந்த மாதிரி ஆவரேஜ் அழகுன்னு வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் மாதிரி நாளுக்கு நாள் ஏறுமே தவிர இறங்காது. அதனாலதான் நீ ஆவரேஜ் கோட்டு போட்ட. உன் அழகுக்கும் அறிவுக்கும் நீ எங்கேயோ இருக்கணும். என்னமா பொழுச பிடிக்கிற? உன்ன கவனிச்சுக்கிறேன். ஏன் ராகுல், இவ பேக்ல கூட ஆவரேஜ் தான் இல்ல? அப்படிதான் இருக்கு. சுபமா, கோல்ட் வாட்டர் கொண்டா. கடவுள் நமக்கு பல அற்புதமான எலிமெண்ட்ஸை கொடுத்திருக்காரு. சிஎம் ஓட வருங்கால மருமகன் இவன் டிஸ்டர்பிங் எலிமெண்ட். உங்களோட கவனம் சுவாசத்துல மட்டும்தான் இருக்கணும். குதிரை தெரியும்ல உனக்கு, அப்படி கணைப்பா. நாசமா போனவன். ஜஸ்ட் ஆவரேஜ் 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 மேடம், ஆவரேஜ். மேடம், இது ஸ்பீடு பிராணாயாமமா மேடம்? நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு எழுப்பீங்க? ஆவரேஜா? ஆவரேஜ் என்னடா ஒண்ணு? ஏய், என்னாச்சு? நான் ஆவரேஜா? நான் ஆவரேஜா? உன்னே அப்படி சொன்னது? சிஎம் மருமகன். யார் அவ? சிஎம் பொண்ணு அவன் பின்னால சுத்துறாளாம், அவன் உயிர் எடுக்கிறாளாம். அவனை பார்த்தா பைத்தியம் மாதிரி துணியெல்லாம் கிழிச்சுக்கிறாளாம். ஆனா அவன் கணக்கு நான் மட்டும் ஆவரேஜா? ஆவரேஜ். நாளைக்கு காலேஜ்க்கு வந்து அவன் கதையை நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. காலேஜ்ல இதெல்லாம் காமன். ஜஸ்ட் காம் டவுன். பால் சாப்பிடுமா, கோவம் குறையும். எனக்கு சூடான பால் வேண்டாம். அவ்வளவு சூடெல்லாம் இல்லம்மா, ஆவரேஜ் தான். ஹே, கூல் டவுன். உனக்கு இரிட்டேஷன் குறையணும்னா மெடிடேஷன் வேலைக்கு ஆகாது. பப்புக்கு போய் மெடிகேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். அப்படியா? எஸ்.